ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் த்ரெட் பெர்செப்ஷன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. த்ரெட் பெர்செப்ஷன் அனாலிசிஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பொறுத்து இந்த பாஸ்ட் இன்சிடென்ட், இதுக்கு முன்னால இவருக்கு கொலை முயற்சி ஏற்பட்டதா, இவர் யாராவது தாக்குதலுக்கு உள்ளானாரா, இவர் மேல ஏதாவது கத்தியால் வெட்ட வந்தார்களா, துப்பாக்கியால் சுட வந்தார்களா, இவரை கண்காணித்து இவரை கொல்ல வந்தார்களா, முயற்சித்தார்களா என்ற இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி இமெயிலு, லெட்டரு, போன் காலு, த்ரெட்டு, உன்னை கொன்றுவோன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா, இதெல்லாம் பார்த்து இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து கொடுக்க முடியும். இதுக்கு அடுத்து ரெக்கமெண்டேஷன் வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஹோம் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஹோம் மினிஸ்ட்ரி தான் சொல்லணும். தமிழ்நாடு ஹோம் மினிஸ்ட்ரி முதல்வர் கீழே இருக்கு, அவர் தான் சொல்லணும். இந்த இடத்துல நான் கேக்குறேன், வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. எப்படி அவர் வந்து இந்த மாதிரி கொடுத்தாலும் இவங்களோட நாலேஜ், இவங்களோட ஆய்வு இருக்கணும்ல, தகவல் இருக்கணும்ல, இவங்களுடைய ஆய்வு இருக்கணும், இவங்களுடைய ரிப்போர்ட் இருக்கணும், இவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனா அது ரிப்போர்ட் இல்லாம கூட ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பண்ண மாட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டிமேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நாலேஜ் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் வேணும், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து செக்யூரிட்டின்னு கொடுத்தாச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு வரும், ஹோம் செக்ரட்டரிக்கு போகும், அவங்களுடைய நாலேஜோட தான் அது நடக்கணும். அப்ப இதெல்லாம் நடந்துச்சா நம்மளுக்கு தெரியாது இந்த கேஸ்ல. அப்ப இத்தனையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா சிஆர்பிஎஃப், அப்புறம் என்எஸ்ஜி, இல்லைன்னா ஸ்டேட் போலீஸ், இவங்க எல்லாம் எந்தெந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலண்டா அவங்க வந்து செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இந்த லெவல் செக்யூரிட்டி வந்து த்ரெட் அசஸ்மெண்ட் இருக்கணும். அப்ப இதுவரை விஜய் வந்து எந்த மக்களை சந்தித்தார், எந்த தீவிரவாதி விஜய்க்கு வந்து குண்டு வச்சு உங்களை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டினாரு, எத்தனை தீவிரவாதிகள் விஜய் வீட்டை அட்டாக் பண்ணாங்க, எப்போது விஜய் வந்து எத்தனை வட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு, அப்பெல்லாம் வந்து விஜய் மேல ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டதா, இது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கா, இது எல்லாம் இருந்திருக்கணும். இல்லாம ஒரு செக்யூரிட்டிய